வணக்கம் சொந்தங்களே, நம்ம ஐயனார் துணை சீரியல்ல நேத்து நடந்த சம்பவங்களை பார்த்து நீங்க எல்லாரும் உறைஞ்சு போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோழன் வீட்ல இருக்கிற நிலாவை சண்முகம் புடிச்சு இழுத்துட்டு போக நடுராத்திரியில நிலாவை காப்பாத்த வந்த சோழன் கடைசியில என்ன ஆனாரு வாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்கிறேன். எபிசோட் ஆரம்பிச்ச உடனே நம்ம சண்முகம் கோபத்தோட உச்சியில இருக்காரு. நிலா சோழன் வீட்ல தங்கி இருக்கிறத பார்த்து குடும்பமே கொந்தளிக்குது. நீ அவனை விவாகரத்து பண்ணிட்ட, அப்புறம் எதுக்கு அவன் வீட்ல போய் உட்கார்ந்து இருக்க அப்படின்னு நம்ம சித்ரா ரொம்ப இமோஷனலா கோபமா கேக்குறாங்க. ஆனா நிலா, நான் தான் அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்தேன், அதான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு அழுகையில தவிச்சிட்டு நிக்கிறா நம்ம செல்வி. இதை பார்த்து மனசு தாங்காம குடும்பத்துக்காகவும் நிலாவுக்காகவும் எப்படி பஞ்சாயத்து பண்றதுன்னு தெரியாம கண்ணீர் விடுறாங்க. ஆனா சண்முகம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு முடிவு எடுக்குறாரு. இனிமே நீ சென்னையில இருக்க கூடாது, நான் திருவண்ணாமலைக்கு வேலைக்கு போறேன், நீயும் என் கூடவே வர்றா அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டாரு. இதுக்கிடையில நம்ம முத்தரசி என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? வழக்கம் போல தந்திரமா நடிச்சு குடும்பத்துக்குள்ள பெரிய விரிசலை உருவாக்குற வேலையை கனகச்சிதமா பண்ணிட்டு இருக்காங்க. நிலா தன்னோட அண்ணிகிட்ட போய் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் திருவண்ணாமலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு கதறி அழுதா. ஆனா அண்ணன் பிசினஸ் விஷயமா மும்பைக்கு போயிட்டதால நிலாவுக்கு எந்த ஆதரவும் இல்லை. இந்த இடத்துல நிலாவோட தவிப்பை பார்க்கும்போது நமக்கே கண்ணு வேர்க்குதுங்க. எப்படியாவது நிலாவை காப்பாத்தணும்னு சோழன் களத்துல இறங்குறான். நைட் கரெக்டா 12 மணிக்கு சோழன், பாண்டி அப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு காரை எடுத்துட்டு நிலா வீட்டுக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க. ரொம்ப பக்குவமா நிலாவை கூட்டிட்டு போக பிளான் பண்ணும்போதுதான் சோழன் கூட வந்த ஒரு லூசு பய கார் ஹார்னை சத்தமா அடிச்சு பெரிய தப்பை பண்ணிட்டான். அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சுது. ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே வீட்டுக்குள்ள லைட் எல்லாம் ஒன்னா எரிய ஆரம்பிக்குது. கதவை திறந்துட்டு நம்ம சண்முகம் ஆவேசமா வெளிய வராரு. கூடவே நம்ம ஐயனார் எல்லாரையும் காப்பாத்தணுங்கிற கோபத்தோட அதிர்ச்சியா வந்து நிக்கிறாரு. காரில இருந்த சோழனும் அவனோட பிரண்ட்ஸும் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. மாட்டுனாண்டா சோழன். இந்த சீனை பார்க்கும்போது நம்ம ஹார்ட் பீட் எகிறிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும்போதே பகீர்னு இருக்கு. ஐயனார் சோழனை போட்டு அடின்னு அடிக்க போறாரா, இல்லை நிலாவோட காதலை புரிஞ்சுக்குவாரா? சண்முகம் இந்த விஷயத்தை பெருசாக்கி உடனே நிலாவுக்கு வேற கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுவாரா? இந்த கலவரத்தை பயன்படுத்தி முத்தரசி குடும்பத்தை மொத்தமா பிரிக்க என்ன சூழ்ச்சி பண்ண போறாங்க? நாளைக்கு எபிசோட் வேற லெவல்ல இருக்க போகுது, மறக்காம பாருங்க.